நாம் சிலப்பதிகாரம்ங்கிற நூல் மிகப்பெரிய நூல். கிபி 2ஆம் நூற்றாண்டு சொல்லக்கூடியதில் எழுந்த நூல். இந்த கீழடி ஆய்வுகள்லாம் நம்ம பார்க்குற போது சங்க இலக்கியங்களாமே 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ சிலப்பதிகாரமும் எப்போது தோன்றிய நூலாக நாம் கருத வேண்டும். இளங்கோவடிகள் எழுதியிருக்கார். கோவலன் கண்ணகி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற நூல். சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது, எல்லாரும் அறிவோம். அதில் காணல் வரி அகப்பொருள் பொதிந்த பாடல்கள். கோவலனும் மாதவியும் கலந்து கொண்டு ஒருத்தருக்கொத்தர் பாடுகிறார் மாதிரி இந்த பாடல் அமைகிறது. எல்லாரும் பூம்புகார் நகரத்தில் கூடியிருக்கிறார்கள். விழா நடக்கிறது, விழாக்கோலம். இந்திர விழா சொல்கிறோம் இல்லையா, இந்திர விழா நடக்கிறது. அதை கொண்டாடுகிறார்கள். அப்போது இவர்கள் இருவரும் அந்த கடற்கரையை ஒட்டியுள்ள அந்த பகுதியில், நெய்தநில பகுதியில் இவர்களை பற்றி பாடுகின்ற பாடல். கட்டுரைனா நம்ம எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் பாடும். சித்திர படத்துட்புக்கு செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கன் மணமகளிர் கோலம்போல் வனப்பெய்தி பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று இத்திரத்து குற்றம் நீங்கி யாழ்கையில் தொழுது வாங்கி பண்ணிய பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூழ் நன்னிய குறும்போக்கு என்று நாட்டிய என்வகையால் இசையொழி பண்வகையால் பரிவு தீர்ந்து மரகத மணித்தால் செறிந்த மணிக்காந்தல் மெல்விரல்கள் பயிர்வண்டின் கிளை போல பன்னரமின் விசைப்படர வார்தல் வடித்தல் உந்தல் உணர்தல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அல்லல் ஏருடை பட்டடை என இசையோர் வகுத்த 8 வகையின் இசைக்கரணத்து பட்ட வகைதன் செவியின் ஓத்து ஏவலன்பின் பாணி யாதன கோவலன் கையாள் நீட்ட அவனும் காவிரியை நோக்கினவும் கடற்கானல் வரிப்பாணியும் மாதவிதன் மனமகிழ வாசித்தல் தொடங்குமன். இதனுடைய பொருள் நான் கண்டிப்பாக பார்க்கணும். பண்ணோடு இசைத்து பாடுகிறார் யாழ் என்ற கருவியில். சித்திரைகள் தீட்டிய உரையில் இடைப்பட்ட அழகிய கோட்டிலே மலர் சூட்டப்பட்டு மை தீற்றிய பெரிய கண்களையுடைய மகளிரின் ஒப்பனை கோலம் போல அழகு பொருந்தி இருக்கிறதாம். பத்தர் கோடு அணி நரம்பு என உறுப்பு, யாழோட உறுப்புகள் அதெல்லாம் எவ்வகை குற்றம் இல்லாதுமாகிய அந்த சிறந்த யாழினை மாதவி கையால் தொழுது வாங்கினாள். வாங்கி என்ன பண்ணுறா? பண்ணல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல்னா தடவி பார்ப்பது கண்ணிய செலவு விளையாட்டு கையூழ் நன்னிய குறும்போக்கு என கூறப்பட்ட 8 வகை கலைத்தொழிலால் இசையை எழுப்பினாள். முதல்ல பாடுவதற்கு முன்னாடி தன்னுடைய குரல் இசையும் யாழில் வரக்கூடிய இசையும் ஒன்றாக அமைந்து மெட்டமைத்துக் கொள்வார்கள். அந்த இது சுருதி சேர்த்து கொள்வார்கள். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. குற்றங்களை பன்வகையால் குற்றங்களை களைந்து மரகத மணி மோதிரங்கள் சேர்ந்து அழகிய காந்தெழுது போல மெல்விரல், அவருடைய விரும்பிரலை வர்ணிக்கிறார். மரகத மணி போன்ற மென்மையான விரல்கள் பாடுகின்ற வண்டி நிலம் போல பலவாகி நரம்புகளின் மேல் தடவின. அந்த நரம்புகள் அவை தடவாத பொழுது பண்டுகள் ரீங்கான் செய்கிற போல இருக்குமா. அதில் வார்த்தல் வடித்தல் உந்தல் உரழ்தல் ஈருடன் உருட்டல் தெருட்டல் 8 வகை இசைக்கரணத்தாலும் தோன்றிய இசையின் கூறுபாட்டை தன் செவியாலே சீர்தூக்கி என்றார். அப்படியே இதில் சரி கம பதனி என்று சொல்லக்கூடியதை வாசித்து செவியால் கூர்ந்து உணர்ந்து தன்னுடைய
குரலிசைக்கு ஒத்து வருகிறதா என்று பார்க்கிறாள், சீர்தூக்கி பார்க்கிறாள். ஏவியபடி செய்யும் நும்பனி யாது என கேட்ட கோவலன் கையிலே யாழினை நீட்டினான். மாதவி அவனும் காவிரியை கருதியனவும் கடற்காணலை கருதியனவுமாகிய வரிப்பாடுகளை அவள் மனமகிழுமாறு பாடத் தொடங்கினான். காணல் வரிய அவள் உள்ளத்தை குளிருமாறு கோவலன் பாடுகிறான். கோவலன் காவிரியை நோக்கி பாடினது ஆற்று வரி என்று பெயர். 3 ஆற்று வரி பாடல்கள் பார்ப்போம். திங்கள் மாலை செங்குடையான் வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி சொல்றத்திய. மாலணிந்த முழுமதி போலும் வெண்குடையை உடைய சோழன் அவன் தன் செங்கோலை செலுத்தி கங்கையை கூடினாலும் நீ அவனை வெறுப்பதில்லை. கங்கை வரை சென்று கூட அவன் வெற்றி பெறுவான். அதனால் நீ வாழ்வாயாக காவேரியே. கங்கை அவன் பிறந்தாலும் அவனை வெறுக்காமல் இருப்பதற்கு காரணம் கயல் கண்ணாய். கயல்னா மீன் போன்ற கண்களை உடையவள். மாதரில் நிலை பெற்ற பெருங்கற்பின் தன்மையே என்பதை அறிந்து கொண்டேன். வாழி காவேரி என்று பாடுகிறார். மண்ணு மாலை வெண்குடையான் வளையா செங்கோல் அதுவோச்சி கண்ணி தன்னை பிறந்தாலும் புலவாய் வாழி காவேரி கண்ணி தன்னை பிறந்தாலும் புலவா தொழிதில் கயற்கண்ணாய மங்கை மாதர் பெருங்கற்று பெற்று அறிந்தேன் வாழி காவேரி. நிலைத்த புகழுடைய புகழ்மாசு வெண்கொற்ற குடையினை உடைய சோழவேந்தன். அவன் ஒன்றும் வளையாது தன் செங்கோலை செலுத்தி குமரியை பிறந்தால் கூட நீ அவனை வெறுக்காமல் இருக்கிறாய். நீ வாழ்வாயாக. குமரி கடல் கன்னியாகிய குமரி அவன் பிறந்தால் நீ அவனை வெறுக்காமல் இருப்பது காரணம் மாதநிலை பெற்ற பெருங்கற்பு தன்மையே என்பதை நான் அறிந்து கொண்டேன். உழவர் ரோதை மதகரோதை உடநீரோதை தன்பதங்குள் விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்காவா மழவரோதை வளவண்டன் வளனே வாழி காவேரி அப்படிங்கிற. புதுப்புணல் பெருகி வருது, பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. உழவர் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கும் ஓசையும் நீர்மதையிலே செல்வதால் உண்டாகும் ஓசையும் கரைகளை வரப்புகளை உடைத்து போய நீரின் ஓசை புதுப்புணர் விழா கொண்டாடும் மக்களின் பல்வகை ஓசையை இன்புற்று விளங்குகிறது. ஆதலின் நீ வாழ்வாயாக காவேரி. நீ அங்கன் நடந்த செயலெல்லாம் அறநிலத்தை காவல் செய்யவும் வேண்டாமைக்கு காரணம் வீரரின் போர் ஒழுக்கத்தையுடைய சோழவேந்தனுடைய ஆட்சி சிறப்பே தான் என்பதனை அறிந்து கொண்டேன் என்று சொல்றார். அப்புறம் புகாரை நோக்கி பாடுகிறான். கரிய மலர் நெடுங்கண் காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அரிய சூழ் பெய்த்தார் அறநிலரென்று ஏழையம் யாங்கு அரிகோ மையா விரிகதர் வெண்மதியும் மீன்கணமும் ஆமென்றே விளங்கும் வெள்ளை புரிவளையும் முத்துங்கண்டு ஆம்பல் புதியவழுக்கும் புகாரே எம்மூர். என்னுடைய ஊர் புகார் என்று சொல்றார். முதல்ல ஆறு, அப்புறம் புகார். சார்த்து வரி என்று இதற்கு பெயர். தோழியை வரைவுகடாதல். தோழிக்கு சொல்லி என்னுடைய ஊர் புகார் ஊர், என்னை தலைவன் திருமணம் செய்து கொண்ட சொல்லு என்று கூறுவது போல அமைந்துள்ளது இந்த பாடல். கருங்குவளை மலர் போல் நீண்ட கண்களை உடைய எம் தலைவி அவள் முன் கடலின் தெய்வ அரிய சூழ் பெய்தார். ஆமாம் ஐயனே, அவர் இவ்வாறு அறமிலராய் ஆவார் முன்னமே அறிவோம். நாங்கள் எவ்வாறு அறிவோம்? என்கிட்ட பொய் சாட்சி சொல்லியிருக்கார், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் வரலையே. வெண்டிங்களும் விண்மீன் கூட்டமும் ஆகும் இவை விளங்கி வெண்ணிறமுடைய துரித சங்கினையும் முத்திரையும் கண்டு ஆம்பல் மலர் பகலிலும் மலரும். ஆம்பல் ராத்திரியில் தான் சந்திரனை பார்த்து மலரும்,
ஆனால் முத்து பெண் அதெல்லாம் பார்த்தோன்னா பகல்லே மலர ஆரம்பிக்குமா. இப்படி பொய் சொற்கள் மயங்கினார் என்று பொருள். இந்த பொய் சொல்ல மயங்கினதுக்கு ஓமையாக கூறுகிறார். காதலராகி கழிக்காணல் கையுறை கொண்டு எம்பின் வந்தார் ஏதிலார் தாமாக யாமிரப்ப நிற்பதை அங்கு அறியோ மையா. மாதரார் கண்ணும் மதிநிழல் நீர் இணை கொண்டு மடர்ந்த நீல போதும் அறியாது வண்டூசலாடும் புகாரே எம்மூர். அவர் காதலராகி கடசோழ இடத்தை காணிக்கை கொண்டு வந்தார். கையுறைனா காணிக்கை அருளினை வேண்டி. இன்று நாம் அவரிடம் வேண்டமும் அவர் அயலாராகி இருக்கிறார். அவர் அயலார் போல இருக்கிறாரே. இவரை தன்மை என்பதனை முன்னமே நாங்கள் எவ்வாறு அறிவோம்? எங்களுக்கு அறிய முடியலையப்பா. மகளிரின் கண்களும் நெறியில் தோன்றும் மதியினது நிழலையும் கண்டு மலர் நீலமலர்களும் வேறுபாடு அறியாத மயங்கும் வண்டுகள் அங்கமிங்கமாக தெரியும் புகார் என்றோ. இதில் ஒரு குறிப்பு சொல்கிறார் ஆசிரியர். நீர்க்குவளை மலர்கள் போன்று எமது கண்கள் வருந்த அவை கண்டு இறங்கி அருளாது பிறர் கண்களின் அழகு கண்டு இறங்கி அலையும் மனங்கொண்டவர் தலைவா என்று இந்த அடிக்கு பொருள் கொள்ளணும். நம்ம மோது முருதரையால் முத்துண்டு போந்து செய்த முரல்வாய் சங்கம் மாதர் வரிமணல் மேல் வண்டல் உழிதழிப்ப மாழ்கி ஐய. மோதும் பெரிய அடையாளே தாக்குண்டு அசைந்து வந்து ஒலிக்கும் வாயுடைய சங்குகள் சிறுமியர் மனமையற்றை சிற்றில் முதலியவற்றை அழிக்கும். சிறுமியர்களை என்ன செய்வாங்கன்னா கடற்கரை சிற்றில் இழைப்பார்கள். கடலில் வரக்கூடிய அலையானது சிற்றில் அழித்து விடுமா. அவர்கள் அணிந்த மாலையை அறுத்து அசைந்து செல்லுமாறு மெல்லிய விரல்கள் வீசி எறிவாராம். மாலையை வீசி எறிவாராம். அப்போது மாலையிலிருந்து சிதறிய நீல மலர்கள் மாலை கடைக்கணித்தார் போல கிடக்க அங்கு செல்வோரின் கண்கள் அவற்றை மனித கண்களோ என்று ஐயுற்று வயங்குமா. மாலையை சிந்தினால அது நீல கண்களோ என்று அங்கு நடப்பவர்கள் கால்கள் பார்த்து கண்களோ மிதிக்கக்கூடாது என்று விலகிச் செல்வாராம். ஏன் நீலமல கண்களை கண்கள் என்று மயங்கியது போல மயங்கினோம். நாங்கள் அவருடைய பொய்யான சூழலை நாங்கள் மயங்கி விட்டோம் என்று பாடுகிறார். இப்போ பாங்கனுடைய கூற்று. முகமில் வரி குறியெடுத்து சென்ற பாங்கன் தலைமகன் காதல் மிகுதிய குறிப்பாடு இருந்து தலைவனிடம் கூறுகிறது. பாங்கனை அனுப்புகிறான். பாங்கன் சென்று பார்த்து தலைமகளது காதல் மிகுதியை தலைவனிட்ட சொல்லுகிறான். அப்படி ஒரு பாடல். துறைமேல் வளம்புரி தோய்ந்து மணல் உழுத தோற்றம் ஆய்வான் பொறிமலை பூம்புண்ணை பூவுதிர்த்து நுந்தாது போக்கும் காணல் நிறைமதி வான்முகத்து நேர்கையில் கண் செய்த உறைமல்லி உய்யா நோய் ஊர் சுனங்கு மென்முளையே தீர்க்கும் போடும். சொல்கிறான், கடற்கரையிலே வளம்புரி சங்குகள் மணலில் தோய்ந்து உழுதலால் வடுக்கள் தோன்றும். அந்த வடுக்களை அழகிய புன்னை மரமான தம் பாரமாகிய பூக்களை உதிர்த்து பூந்துகளால் மறைத்து விடும். அந்த வடுக்கள் குற்றங்கள்லாம் மறைத்து விடும். அத்தகைய கடற்கரை சோலை இடத்துல நிறைமதி போல ஒளிமிக்க இவள், முழுச்சந்திரன் நிலவு போன்ற ஒளியுடையவள் அவள் முகம், கயல் போன்ற கண்கள், மருந்தால் போக நிறைந்த நோயினை சுனங்கு செய்து பறந்தை வளர்ந்து மெல்லிய முளைகள் போக்கும் என்று சொல்லப்படுகிறது. மணலின் மேல் சங்கு செய்த வடுக்களை பூந்தாது மறைப்பது போல் இவள் கண்கள் செய்த நோய் இவளது முளை தீர்த்து விடும் என்று அந்த பாங்கன் கூறுகிறானா. முன்னரே அறிவேன். இது காணல் வரி. நினங்குள் புலாலுணங்கள் நின்று புல் ஒப்புதல் தலைகீடாக கணங்குள் வண்டாதுலாம் கண்ணின் அருஞாழல் கையிலேந்தி மணங்கமிழ் பூங்கானது மண்ணி மற்ற ஆண்டோர் அணங்குறையும் என்பது அறிவேன் அறிவேனேல் அடையேன் மண்ணோ. சொல்கிற தலைவன் இயற்கையாக பிடிச்சுக்க தலைவியை நினைத்து ஆற்றானாய் பாங்கனிடம் உரைக்கிறான். அப்பாங்கன் சொல்கிறான், நீ பெருந்தகைமைக்கு இது தகாது. நீ பெருந்தன்மை உடையவன்,
தலைவன் பாங்க, நீ அவளை கண்டால் இப்படி கூற மாட்டாய் என்று எதிர்மறுத்து சொல்லுகிறான். நீ அவளை பார்க்கலப்பா, நீ பார்த்தா என்னுடைய சொல்லை நீ ஆமோதிப்பாய், என் கருத்தினை நீ ஏற்றுக்கொள்வாய். நினைத்துடைய மீன் வற்றில் அருகே இருந்து தின்ன வரும் பறவைகளை ஓட்டுதல் காரணமாக கண்ணி ஒருத்தி காத்திருக்கிறாள். கடற்கரையில் மீன்களை காய வச்சிருக்கா. பறவை வந்து மீனை கொத்தும் பொழுது அவன் என்ன செய்கிறாளாம், வண்டுகள் தம் இசையாலே ஆரவா சிறிது காரணமான ஞாழலின் பூங்கொத்தை கையில் ஏந்தியுள்ளார். புலிக்கொன்றை போன்ற ஒரு பூங்கொத்தை கையில் ஏந்திரு. ஞாழலுங்கிறது நெய்தல் இல்லை, மரம், பூ. மணங்கள் பூக்களுடைய கடற்கரை சொல்ல அப்படி ஒரு தெய்வம் வரையும் என்பதை அறியேன், அங்கு சென்றிருக்க மாட்டேன். அப்படி அவள் ஏந்தி நிற்பது தெய்வத்தை போல காணப்படுகிறதான் சொல்கிறார். வளைவாழ்னர் சேரி மலையுணங்கு ஒன்றில் மலர்கை ஏந்தி விலைமீன் உணங்கற் பொருட்டாக வெண்டுருவம் கொண்டு வேறோர் கொலைவே நடுங்கன் நெடுங்கூற்றம் வாழ்வது அலைந்து நீர் தன் காணல் அறியேன் அறிவினேல் அடையேன் மன்னும். நான் செஞ்சிருக்க மாட்டேனே என்று சொல்கிறார். வலை கொண்டு பிடிக்கும் மீன் வலைதால் வாழ்வது சேரியில் வலை உணரும் முற்றத்தில் பூங்குமனை கையில் ஏந்தி விற்றிருக்க மீன் வற்றல் உழவனை பறவைகள் நெருங்காமல் காத்து நிற்கிறார் ஒரு கன்னிப்பெண். தான் வேண்டிய வடிவம் கொண்டு கொலை தொழில் செய்ய வலை வேல் போல் நீண்ட கண். அவர் அவர் கொலை தொழில் செய்யவே வேண்டாம், அவருடைய கண்களே வேல் போன்ற கண்கள், பார்த்தாலே கொலை செய்துவிடும். அப்படியாம். வேறொரு கொடிய கூட்டம் அழகி நீருடைய கடற்கரை சோலையிலே வாழ்வதனை முன்னரே அறியும். அப்பா அது ஒரு கூட்டமாப்பா, அது யமன் போல இருக்கே, அறிஞ்சிருந்தாங்க நான் செஞ்சிருக்க மாட்டேனே, அவள் கண்களாலே கொலை செய்து விடுகிறாளே என்கிறார். அப்புறம் திங்களோ கூற்றமோ அணங்கோ நிலைவரின்னு பேர். ரொம்ப அமனையான கயலெழுதி வில்லெழுதி காரெழுதி காமன் செயலெழுதி தீர்த்தமுகம் திங்களோ காணீர். திங்களோ காணீர் திமிழ்வான சீரோருக்கு அங்கன் ஏறுவானத்து அரவஞ்சி வாழ்வதுவே. இது தற்குறி பேற்றமாக இந்த பாடலில் சொல்கிறார். கயல் எழுதி, கயல்னா மீனை எழுதியாச்சு. வில்லெழுதி, கயல்ங்கிறது கண்கள், வில்லுங்கிறது புருவம். கார் எழுதி, கார்ங்கிறது தலைமறை கூந்தல், பெண்ணுடைய கூந்தல். காமன் செயல் எழுதி, காமனுடைய அந்த கண்கள், அவருடைய காம உணர்வு. தீர்த்தமுகம் திங்களோ, அப்படிப்பட்ட திங்களோ, திங்கள் போல் இருக்கிறது, சந்திரனை போல் இருக்கிறது. காமதேவனின் தொழிலை எழுதி இறைவன் திங்களோ, திங்கள் போல் இருக்கிறதே. திங்களோ காணி திமிழ்வானல் சீரூர்க்கே. மீன்பிடி பகலசன்னு மீன் பிடிக்கக்கூடிய வாழ்நர் என்ற சீரூரத்தில் அங்கன் ஏழ் வானத்து அரவஞ்சி வாழ்ந்ததுவே. வானத்தில் உலாவுகின்ற திங்கள் என்ன செய்கிறதா, பாம்பு ராகு கேதுங்கிற பாம்பு பற்றுமே என்று சொல்லி அது வானத்தை விட்டு இங்கு வாழ்கிறதோ என்று எண்ணுகிறான். மாதவி அந்த முகம், அந்த பெண்ணுடைய முகமானது அப்படி இருக்கான் சொல்றார். எரிவலைகள் ஆர்ப்ப இருமருங்கும் ஓடும் கரைகள் கண்ணோ கடுங்கூற்றம் காணீர். கடுங்கூற்றம் காணீர் கடல் வாழ சீரோர்க்கே மடங்கழு மென்சாயில் மகளா அதுவே. எரிவலைகள் ஆர்ப்ப, இந்த கடற்கரையில் வலைகள் முழங்க அதற்கு அஞ்சு இருபக்கம் ஓடும் குருதிக்கரை பிறந்த வேல் போன்ற கண்களுடைய இவள் வலைகள் இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கிறது கையில், பறவைகளை ஓட்டுகிறாளாம். இவருடைய கண்கள் குற்றம் போல யமன் போலவே இருக்கான். ஆம், குற்றம்தான் கடலில் கிடைக்கும் மீனை பிடித்து வாழ்வு சிறிய ஊரில் இளமை மிக்க மெல்லெழு பெண்ணின் உருவிலே வந்துள்ளதோ. அந்த யமனே பெண்ணுருவம் எடுத்து வந்திருக்கான் போல இருக்குப்பா அப்பா என்று சொல்கிறார். அப்புறம் அடுத்தது புலவு மீன் வெள்ளுணங்கள் புல்லோப்பி கண்டாருக்கு அளவனோ செய்யும் அணங்கிதுவோ காணி.
அணங்கிதுவோ காணீர் அடுமமர்தன் காணர் பிணங்கு நேர் ஐம்பாலோர் பெண் கொண்டதுவே. வெள்ளிய வற்றலை கவரம், இந்த மீன் காய வச்ச வற்றலை கவர பறவைகள் ஓட்டுகிறாளாம். தம் மனத்தை காமநோயனை செய்து வர அணங்கோ, நமக்கு என்னுடைய உள்ளத்தில் காமநோயை செய்து இந்த அணங்கோ, அடிமை மலர் பொருந்திய கடற்கரை சோலை செறிந்த மல்லிகை கூந்தலை ஒரு வடிவம் பெண் கொண்டு அடுமை மலர்களை சூடிக்கிறவோ பெண் வடிவம் கொண்டு வந்திருக்கோ, அணங்கோ அணங்கோன்னு தெய்வமோ என்கிறார். எல்லாமே என்னை துன்புறுத்தின. அப்புறம் முறிவரி. பாங்கன் கேட்ப தலைமகன் தனக்கு உற்றது உரைத்தல். பாங்கன் கேட்கிறான், தலைவன் சொல்வது போல. பொழில்தரு நறுமலரே புதுமணல் விரிமணலே பழுதரு திருமொழியே பனை இலை வனமுளையே முழுமதி புரைமுகமே முறிபரு வில்லினையே எழுதரு மின்னடியே என எழு செய்தவையே. நண்பா, எனக்கு இடர் செய்தது என கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? பொழில் நறுமலர் தான் என்னை இடர் செய்ததா? அம்மணலில் புதிய மனம் பிறந்த மணல் தான் இடர் செய்ததா? அது நின்றவள மாசற்ற இனிமையான மொழி தேன் போன்ற மொழிதான் இடர் செய்ததா? நிறைமதியாக அவள் முகந்தான் இடர் செய்ததா? புருவந்தான், 2 வில் போன்ற புருவந்தான் இடர் செய்ததா? மின்போடு இடையா என்னன்னு எனக்கே தெரியலப்பா அப்படிங்கிற. திரைவெறி தருதுரையே திருமணல் விரியிடமே விரைவெறி நறுமலரே விடைதரு பொழிலிடமே மறுவரி பொறிகுழலே மதிபுரை திருமுகமே இருங்கையில் இணை விழியே என இடர் செய்தவையே. சொல்கிறா, அழகு தீர்துறை என்பேனா? என்னை இடர் செய்து என்னென்ன? நீர்த்துறையா, மணற்பரப்பா, மாலைதானா, மரங்களா, சோலையா, அவருடைய வாசனை மிகுந்த கூந்தலா, அழகிய முகமா, கயல் போன்ற கண்களோ? என்னை எதுப்பா துன்புறுத்தது? என்னால் சொல்ல முடியல. வளைவளர் தருதுரையே மணவெறி தருபொழிலே தலையவள் நறுமலரே தனியவள் திரியிடமே முளைவளர் இளநகையே முழுமதி புறைமுகமே இளையவள் இணைமுளையே என எழல் செய்தவையே. சங்குகள் துறையா, இல்லை மணவந்த கடற்கரை சோலையா, மணமலரா, மலர்களா, தனியே உழவுகின்ற இடமோ, வளரும் அவருடைய பல்லோ, நிறைமுகம் போல முகமோ, அவருடைய இணைந்த திரு மார்பமோ, என்னை எதுப்பா துன்புறுத்தது? என்னால் சொல்ல முடியலப்பா. இடையை இழக்காதே திணைநிலை வரி. அடுத்து திணைநிலை வரி. புணர்ச்சி நீட இடந்தலைப்பாட்டின் புனதில் விடுவான் தன் ஆற்றாமை தோன்றிட கூறியவை சொல்கிறேன். கடல் புக்கு உயிர் கொன்று வாழ்வரின் ஐயர் உடல் புக்கு உயிர் கொன்று வாழ்வைம நீயும் மிடல் புக்கு அலங்காத வெம்மலையோ பாரம் இடர் புக்கு இடகும் இடையிழவல் கண்டாய். அப்பா, உன்னுடைய பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? கடலில் சென்று இந்த மீன்களை பிடித்து அது உயிரை கொன்று விற்கிறார்கள். உடல் புக்கு உயிர் கொன்று, நீ என்ன செய்கிற? என் உடலில் போகுது, என் உயிரையே கொண்டு பிடிக்கிறாய். வெம்மலையோ பாரம், உன்னுடைய இடை இருக்கா இல்லையான்னு தெரியல. உன்னுடைய மார்பகத்தோட பாரம் தாங்கிறது என்று எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. கொடுங்கண் வளையார் உயிர்கொள்வான் நொந்தை நெடுங்கண் வளையார் உயிர்கொள்வை மன்னியும் வடங்கொள் முளையால் வாழ்மண்ணு மழை மின்னு போல் உடங்கி உருமன் நுசுப்பிழவல் கண்டாய். இந்த உன்னுடைய தந்தை என்ன செய்கிறான்? வலை வீசி மீன்களை பற்றுகிறான், கொலை செய்கிறான். நீ என்ன பண்ணுற? உன் கண்ணாகிய வலையால் என்னை கவர்ந்து துன்புறுத்துகிறார். முளையால் மழை மின்னு போல நுடங்கி உசுமன், உன்னுடைய பெருத்த முளை மார்பகம் இருக்கே, அது தாங்க மாட்டாம இடை என்பது இருக்கா இல்லையா, அந்த இடையினை இழந்து விடாதேப்பா என்று சொல்வது போல இருக்கு.
ஓடும் திமிழ் கொண்டு உயிர் கொள்வர் நீ நையர் கோடும் புருவ துயிர் கொள்வைமன் நீயும் பீடும் பிறரேபம் பாராய் முளை சுமந்து வாடும் சிறுவன் மழங்கிழவல் கண்டாய். ஆமாம், என்ன செய்கிறா? கடலில் ஓடி படகில சென்று மீன்களை பிடித்து கொண்டு விற்கிறார்கள் உன்னுடைய பெற்றோர்கள், துயிர்கள். நீ உன்னுடைய கோடு புருவம் இருக்கு பத்தியா? ஆமாம், வளைந்த புருவத்தை வைத்து பிறரை துன்புறுத்துகிறாய். எவ்வம் பாராது. ஆமாம், நீ என்னுடைய துன்பத்தெல்லாம் பார்க்க மாட்டாய், பெருமை துன்பத்தை பார்க்க மாட்டாயே. முளை சுமது பாடும் சிறுமன் மருங்கிழவல் கண்டாய். சிற்றிடை, சிறிய இடையது, அதை கவனி, நீ இடையை எழுந்து விடாது. அடுத்தது, இம்மூணு தலைவியை புணர்ந்து நீங்கள் தலைவன் தலைவியை பிரிதல் ஆட்டானாய். தன் நெஞ்சிற்குற்று தலைவியை புணர்ந்து இளந்தலை பாட்டில் சென்று தலைவியை புணர்ந்து மீண்டு வருகிறான். அப்போ சொல்கிறானா, தன் நெஞ்சிற்குரியது பவள உலக்கை கையால் பற்றி தவள முத்தம் குருவால் செங்கன், தவள முத்தம் குருவால் செங்கன் குவளை நல்ல கொடிய கொடியங்கிறான். பளவளக்க பவளமாகிய உலக்கை, பவளத்தால் செய்ய உலக்கையை கையால் பற்றி முத்தத்தை இடிக்கிறார்கள். கண்கள் குவளை மலர்கள் அல்ல, அவை கொடியன கொடியன. தவளம்னா வெண்மை, வெண்மையான முத்துக்கள். கண்களே முத்து. குவளை அல்ல, கொடிய கொடிய கண்கள். புன்னை நீழல் புலவத் திரைவாய் அன்னம் நடப்ப நடப்பால் செங்கன், அன்னம் நடப்ப நடப்பால் செங்கன் கொன்னே வெய்ய கூற்றம் கூற்றம். விற்காலே புன்னை மரத்தோட நிழலில் அந்த திரை கடற்கரையில் அன்னம் நடப்ப அன்னப்பறவை நடந்து செல்வது போல மென்மையாக நடந்து செல்கிறாள். கொன்னேவிய கூற்றம் கூற்றம். அவள் செங்கன், அவருடைய கண்கள் இருக்க செம்மையான கண்கள் கூற்றத்திற்கு ஒப்பா என யமனை போன்றது. அப்பா, அதுவே கொண்டு விடும் ஐயா. அப்பா, கல்வாய் நீளம் கையிலேந்தி புல்வாய் உணங்கள் கடிவால் செங்கன், புல்வாய் உணங்கள் கடிவால் செங்கன் வெல்வேல் அல்ல வெய்ய வெய்ய. நீலமலரை கையில் ஏந்தியிருக்கிறார். ஆமாம், பறவைகளை கவர ஓட்டுவருடைய கண்கள், மீன்வெட்டை கவரம் பறவைகளை ஓட்டுவதற்காக கண்கள், அவருடைய கண்கள் பார்க்கிறது. வெள்ளிய வேல்கள் அல்ல, அவை கொடியன, வேலை விட கொடியனமா அவ கண்கள். நடை வௌப்பாய். இது காமஞ்சால இளமையோழ்வையின் ஏமஞ்சால இடைமை எய்தி சொல்லியது. ஒருத்தை தன் மனை கிழத்தியாக கொள்ளவன் என கருதி மருந்து பெரிதில்லா பொருந்தெய்தி வருந்தி கூறியது. இது கைக்கிளை காமம்னு இந்த பாட்டு. சேரல் மட அன்னம் சேரல் நடையொவ்வாய், சேரல் மட அன்னம் சேரல் நடையொவ்வாய், ஊர்தலை நீர்வேலி உழக்கி திரிவாழ்வின் சேரல் மட அன்னம் சேரல் நடையொவ்வாய். இல்லையா? இளமையான அன்னமே, நீ இவள் நடை உன்னடை போல இருக்கிறதே, இயல்பாக நடந்து இவள் நடை உனது நடை ஒவ்வாது, இவள் பண்ணி செல்லாது. உன்னடை சொல்லப்பா நினச்சி பின்னாடி போகாதப்பா. கடலால் உலகத்தில் உள்ள மைந்தனின் மனத்தை அவள் கலைக்கு திரிபவள் அவள். அதனை செல்லாத அன்னத்தை பார்த்து சொல்வது போல அமைந்திருக்கிறவன். இது கைக்கிளை இல்லையா என்பது. இவனுக்கு காதல் நோய் உண்டாச்சு, அவளுக்கு இல்லை என்பதாக குறிப்பது. அப்புறம் ஆசிரியர் சொல்கிறார், ஆங்கு காணவரி பாடலை கேட்ட வான் நெடுங்கன் மாதவியும் மண்ணுமோல் குறிப்பிட்டு இவன் தன்னிலை மயங்கான. இது வரைக்கும் கோவலன் பாடினான். அவன் நினைக்கிறாளாம், ஏதோ குறிப்பு மனசை வச்சுருந்தான் இவன் பாடுறான். இவன் கலவியால் மகிழ்ந்தால் புலவியால் யாழ் வாங்கி தானமோல் குப்பின காணவரி பாடல் பாணி நெல்தெய்வம் வியப்ப நீ நலத்தோர் மணமகிழ களத்தோடு புலனமெந்த கண்டத்தால் பாடத் தொடங்குமன். அவன் செய்கிறான், இவர் பாடினா இத்தனை பாட்டு பாடியிருக்கான இவன், இதெல்லாம் ஏதோ குறிப்பு மனசில் வச்சுருந்தான் பாடியிருக்கான். அவன் நினைக்கிறான் வேறொரு பெண்ணோடு ஏதோ தொடர்பு இருக்கும் போல இருக்கு, அதனால இப்படி தான் பாடுறான். அதுபோல் இவளும் அந்த யாழை வாங்கி கொண்டு இவ பாடுகிறாள். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து
கருங்கையில் விழித்தொழுகை நடந்தாய வாழி காவேரி கருங்கையில் விழித்தொழுகை நடந்தவல்லா நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வழி காவேரினார் இல்லையா? இரு பக்கம் மண்டுகள் மிக்க ஒலிக்க பூவாடை போர்த்து கரிய கள்ளபோடு கண்களை விழித்து அசைகின்றன. காவேரி நீ வாழ்வாயாக. கருங்கையல் போன்ற கண்களுடையவர் நளினமாக செல்வதெல்லாம் காரணம் நின் கணவனான சோழவேந்தனின் திருந்து செங்கோல் வளையாமை. அவன் செங்கோல் ஆட்சி செய்கிறான், அதனால்தான் நீ அழகாக நடந்து செல்கிறாய் என்று. ஆடவர் சம்மேனரில் நின்றால்தான் பெண்ணின் கற்பு சிறக்கும் என்பதனை பெண்ணாக உருவகித்து காவிரியை பாடுகிறாளாய். பூவா சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட காமரமாலை அருக செய்ய நடந்தாய் வாழி காவேரி. காமரமாலை அருக செய்ய நடந்தையெல்லாம் நின் கணவன் நாமவேலின் தினங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரினார். அடுத்த பாடல். மயில்கள் மகிழ்ந்து ஆடுகிறது, குயில்கள் இசை பாடுகிறது, மாலைகள் அருகே அசைய நடந்தாய். நீ வாழ்வாயாகவா நடந்ததா? என்ன காரணம்? நீ கணவன சோழவேந்தனது பகைக்கு அச்சந்தன வேலினை ஆற்றலை நீ கண்டதால் தான் என்பது அறிந்தேன். அச்சம் கொண்ட வேலாற்றல். அப்புறம் வாழியவன் தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாதொழுகள் உயிரோம்பும் ஆழியாழ்வான் பகல் வெய்யான் அருளே வாழி காவேரி. என் கணவனான சோழன் இருக்கானே, வளநாடு மகவாக நீ அதனை வளர்க்கும் தாயாக ஒழிதோறும் நடத்தி வருகிற பேருதவியை ஒருபோதும் நிறுத்தியதில்லை. நீ வாழ்வாயாக. ஏன் இந்த மாதிரி செய்கிறாய்? நீ செய்கிறாய் உயிர்களை பாதுகாக்கும் ஆணைச்சக்கர செலுத்த சோழ மண்ணின் நடுநிலைமை பெறாமல் ஆட்சி செய்கிறான் சோழ மன்னன், கரிகால சோழன் என்று சொல்றது. அப்புறம் வாழிய வண்ண வளநாடு மகவாய் வழக்கம் தாயாகி பார்த்தோம். அப்புறம் அடுத்தது நில உலக முத்துக்கு இணையாகுமோ அடைகடல முத்து சாத்துவடி. இந்த நிலவத்தில் இருக்கிற முத்துக்கு இணையாக கடலுக்கு முத்து இருக்குமா? தோழி கையுறை மறுத்தல். திருமணத்தினை மேற்கொண்ட தலைவிடம் பெறுமாறு தோழியிடம் தலைவன் கொடுத்த கையுறையை அத்தோழி ஏற்க மறுக்கிறாளாம். அந்த பாட்டு. திங்கள் வாழ்முகத்தால் செவ்வாய் மணிமறுவல் ஒவ்வாவேனும் வாங்கு நீர் முத்தன்று வைகளும் மால்மகன் போல் வரிதறிய வீங்கோத தந்து விலங்குடைய வெண்முத்தம் விரைசூழ் காணல் பூங்கோதை கொண்டு விளைஞர் போல் மேலும் புகாரை எம்மூர். சொல்கிற இனிய கதை. திங்கள் போலும் ஒளி பொருந்திய முகத்தை விட்டு சிவந்த வாயின் அழகிய பற்களுக்கு இம்முத்துக்கள் நிகர. நீ முத்துக்களை கொண்டு வந்து கொடுக்குறியே, இவருடைய பல்லுக்கு முத்துக்கள் நிகராகுமா? ஆமாம். பித்தேற்று மயங்கினை மயக்கம் கொண்டவன் நாள்தோறும் வருகிறாயே. இந்த கடல் முத்துக்களை தந்தவற்றின் மாறாக நனுங்கம்ன கடற்கரை சோலைகளை பூமாலை பெற்று வணிகர் போல மீண்டு செல்வதற்கிடமான புகார் நகரமே எம்மூர். புகாரில் முத்துக்கள் நிறையா இருக்குது. நீ முத்துக்களை கொடுக்க வேண்டாம். இவ கண்களே முத்துக்கள். நீ கொடுக்குற முத்து இவ கண்களுக்கு கூட ஒத்து போகாதுப்பா. அதை விட முத்துக்களை விட உயர்ந்தது இவ கண்கள் என்கிறான். பேதையானம் எவ்வாறு அறிவோம்? தோழி அழகு ஒரு தலைவனை வரை வேண்டும். பாரு, நீங்கள் 2 பேரும் காதல் கொள்வது போவது ஊருக்குலாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அங்கே திருமணம் செய்து கொண்டு போ என்று சொல்கிறார். மறையில் மணந்தாரை வன்பரதர் பாக்கத்து மடவார் சங்கை இறைவலைகள் தொட்டுவதை எழையும் எங்கனம் யாங்கு அறிகோம் ஐயா. நிறைமறியும் மீனும் என் அனமும் அன்னம் நீல் புண்ணை அரும்பி பூத்த பொறைமலை பூங்கொம்பேற வண்டாம்பல் ஊதும் புகாரே எம்மூர். பரதவர் பாக்கத்திலே களவில் கூடிய மகளிர் சிவந்த முன்கையிலுள்ள வலைகள் கழன்று துற்றுவதை ஐயனே ஏழையோமாகிய நாங்கள்லாம் அறிவோம்ப்பா. நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த காட்சிகளை. நீண்ட புன்னை மரமானது அரும்பெடுத்து மடதராலே கொம்பிமே அன்னமானது ஏறி இருக்க அந்த அன்னத்தை முழுவது என்றும் அன்னப்பறை வெண்மையான நிறம் இருக்கு இல்லையா, அதை முழுவதையும் நினைக்கிறதான். பூக்கள் விண்மீன்கள் என்றும் கருதி ஆம்பல் மலரை
இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தா விண்மீன்கள் நட்சத்திரம் போல இருக்கான் இல்லையா? அந்த வண்டியில் தேனுண்ணம் ஊதிக்கொண்டிருக்கும் புகார் நகரம் என்றோ சென்று அங்கே போய் தேனை மொய்க்கலாமே போகிறதாம் வண்டுகள் தான். தாமே கண்டு பிரிவாற்றமே அறி செய்தலே வளைகள் கழலுகிறது. திருமணத்தை வேண்டியதாகும். அதனால் அவளுக்கு வளையல் தானே கடலுகிறது, மெலிந்து போகிறாள். சீக்கிரம் திருமணம் செய்து கொள். ஆமாம், எம்மூரே பேதமை உடைத்து ஆதலால் யாங்களும் பேதையர். தலைவன் பொய்ச்சூரை நம்ம அதனால் நீ சொல்கிற பொய்ச்சூரை நம்ப மாட்டான். வரைந்து கொண்டு போ. கையால் மணலரைத்து கடல் தூர்க்கும் பேதமை உண்டாரை வேல்நரா ஊனுடையா பக்கத்துள் உரையொன்று இன்றி தண்டாநோய் மாதர் தலை திருத்தி என்பது யாங்கு அறிவோம் ஐயா. வண்டால் திரையழிப்ப கையால் மணல் முகந்து மதில்மேல் நீண்ட புந்தோய்வேல் நீர்மல்க மாதர் கடல் தோற்கும் புகாரே எம்மூர். சொல்ற உண்டாரை கடுமையால் வென்று அடிமை கொள்ளும் கள்ளமாகிய ஊனை என் பக்கத்தை எப்போது நிறைந்திருக்கும்பா. கல்லாகிய ஊன், கல் தேன் கூட சொல்லலாம். மருந்து ஏதும் இல்லாத காமநோய் மாதெடுத்து அறிகிறாய். காமநோய்க்கு மருந்து கிடையாது. உடல் நோய்க்குனா மருந்து இருக்கு, மருந்து கிடையாது. நாங்கள் எல்லாம் அறிவோம். வண்டலாகிய சிறிய கடலின் அலைகள் ஊர்ந்து அழிக்கிறது. நீண்ட பகைவர் புண்ணில் தோய்ந்த வேல் போன கண்கள் நீ பெருக சிறுமியர் கடலை தூர்க்கும் புகாரே எம்மூர். கையால் மணல் எடுத்து கடல் பேதமை. நாங்கள்லாம் பேதமை மிகுந்தவர்களப்பா, நீங்கள் துன்புறுத்தாதே என்று சொல்றார். இயல்பினை அறிய திணை நிலை வரி தோழி வலிதாக சொல்லி குறை நயப்பித்தல். புணர்த்துணையோடு ஆடும் பொறியளவன் நோக்கி இனதலையும் பூங்கானில் எண்ணையும் நோக்கி உணர்வொழிய போன ஒளித்திரை நீர் சேர்ப்பன் வணிகர் வளர் சுரி ஐம்பாலோய் வண்ணம் உணரேனார். இல்லையா? அவருடைய கருங்கூந்தலை 5 வகையாக பிரித்து கட்டியிருப்பதான் சொல்கிறேன். அதுக்கு தான் வனர் சுரி ஐம்பால். புலிகளுடைய ஆண் நண்டினை நோக்கினான், தலை ஆண் நண்டினை நோக்கிறான். பூங்குத்துகள் சோலையிடத்துக்கு என்னையும் நோக்கினான், ஆண் வண்டை நோக்கிறான், அப்புறம் என்னையும் பார்க்கிறான். உணர்வு வழியே சென்றான். அவ்வாறு சென்ற வழி கடையுடைய சேர்ப்பன் என்பது நெய்தல் தலைவனுக்கு பேர். வளைந்து சுரண்ட குந்தலுடைய அருகிலேன். அவன் என்ன செய்தான் அவன் தெரியலையே. ஒருவேளை இறந்தபடவும் கூடும். தலைவன் ஆற்றாமையை வலிதாக எடுத்து கூறி அவன் கருத்தை நிறைவேற்றுமாறு வேண்டினானான். அவன் பார்த்துட்டு போகிறான்ப்பா, என்னன்னு தெரியலப்பா எனக்கு என்று சொல்கிறான். அடுத்தது, நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமா. முக்கியமான வரி. தம்முடைய தன்னடையும் தாமுந்தன் மாண்டேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க அம்மன் இணர அடும்புகால் அன்னங்கால் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமாள். ரொம்ப அருமையான இது. காமம் மிக்க கழிபடர் கிளவின்னு பேர். காமம் அதிகமாக போயிடுச்சுனாக்க அப்படி வருமா. கேளாதன கேட்பது போலவும் விழித்து கூறுவது அது. எதை பார்த்தாலும் பார்த்து நண்டை பார்த்து சொல்கிறது, கடலை பார்த்து சொல்கிறது, மயிலை பார்த்து சொல்கிறது, புண்ணிய மரத்தை அதுபெல்லாம் வரும். தம்முடைய தன்னருளும் தாமும் தமது குதிரை புட்டிய தேரையை நினையாமல் கைவிட்டாரோ. கைவிட்டு போகட்டும் போ. மென்மை பொங்குத்துகளே அரும்புகளே அன்னப்பறவைகளே நம்மை அவர் மறந்தாராலும் நாவரை அன்னப்பறவை பார்த்து சொல்கிறா பாரு, நம்ம அவர் மறந்து போயிட்டார், ஆனால் நாம் அவரை மறக்கவே மாட்டோம். ரொம்ப அருமையான வரி. புன்கூர் மாலை புலம்புவன் கண்ணே போல் துன்பம் உழவாய் துயில பெருதியால் இன்கள்ளாய் நெய்தால் நீ எய்தும் கனவினுள் வன்கண்ணார் காணல வரக்கண்டு அருதியோ.
மாலை பொழுதினிலே என் கண் போன்று துன்பமடையாமல் எதையான் துயில் பேற்றை பெற்றுள்ளாயே நீ என்னுடைய நோயோட தன்மை அறியாமல் நீ துன்பம் அறியாமல் நீ துயில்கிறாயே. ஆமாம், தேனூர் வாயனுடைய நெய்தல் பூவே இப்போது நீ கனவு காண்பாய் அல்லவா? கனவில் என் தலைவர் வரக்கண்டால் என் நிலையை கூறுவாயாக. நெய்தல் பூ பார்த்து சொல்கிறாளாம், நீ தூங்கு கனவு காண்பாய், அப்பொழுது என் தலைவன் வந்தாக்க என் நிலையை பற்றி சொல்லு அவங்ககிட்ட. புள்ளியல்மான் தேராழி போன வழியெல்லாம் தெள்ளுநீர் போதம் செய்தாய் மற்றேன் செய்கோ. தெள்ளுநீர் போதம் சிறந்தாய் மற்ற எம்மோடு இங்கு உள்ளோரோடு உள்ளாய் உணராய் மற்றேன் செய்கோ. பறவைகள் போன்று விரைந்து செல்லும் குதிரைகள் போட்டு எம் தலைவரின் சேர்ச்சக்கரங்கள் பதிந்த சுவடுகளை எல்லாம் கடல் அலையை கடல் கலந்து அடைந்து கலந்து விட்டது. ஆதரடைந்த நான் இனி என் செய்வேன்? எம்மோடு இங்கு இருக்கும் அவர் அலர் தூற்றி இன்னல் தரும் தலைவரோடு உறவு கொண்டுள்ளாய் இல்லையா? ஆதலால் என் நோயை நீயும் அவர் போல் உணராது வழியை கடைத்தலை போலும் இனி நான் செய்வேன். உனக்கு கூட என்னுடைய நோயோட அருமை தெரியல பற்றியா? நான் இங்கே தானே வாழ அருமை தெரியாமல் நீ இருக்கிறாயே, மகிழ்ந்திருக்கிறாயே என்று சொல்லுகிறார் இல்லையா? இப்படி ஒரு பாட்டு. அடுத்தது, நேர்ந்தனம் காதலர் நேமி நெடுந்தின் தேர் ஊர்ந்த வழி சிறிய ஊறுகின்ற ஓதமே புந்தன் பொழிலே புலந்தாடும் அன்னமே இந்தன் துறையே இது தகாது எண்ணீர். பாவர் காதலை அவருடைய தேர் சக்கரத்தை ஊர்ந்து சென்ற இது அந்த வருகின்ற அந்த நீர் களைத்து விடுகிறது. அந்த ஓதம்னா கடல் அலைகள். பூந்தன் பொழிலே புத்து குழுகுகின்ற பொழிலே புணர்ந்தாடும் அன்னமே நீ என்னுடைய காதல் நோயை உணராமல் நீ உன்னுடைய பெண் பேட்டையோடு புணர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாய். ஈந்தன் துறையே, இந்த துறையில் தான் நீராடுகிறேனே, இது தகாது, வேண்டாம். அவரோட கூறவல்லியே என்னென்னா என்னுடைய நிலையை அவர்கிட்ட நீ கூற வேண்டாமா? துறையே, காவிரி துறையே நீ கூறு. காவிரி கடலோடு கடக்கிற இடம் அது. நேர்ந்தனம் காதலர் நேமிர் இடந்தின்மேல் ஊர்ந்த வழி சிறிய ஊர்ந்தாய் வாழி கடலோதம் ஊர்ந்த வழி சிறிய ஊர்ந்தாய் மற்ற எம்மோடு தீர்ந்தாய் போய் தீர்ந்தலையால் வாழி கடலோதம். அப்பா, என் காதலை என்னை கண்டு தேர் ஓட்டி சென்றார். கடலில் வருகிற அலையில் அந்த இடத்த அழித்து விட்டது. எம்மோடு தீர்ந்தாய் போய் தீர்ந்தலையாள். ஆமாம், புதிய பெண்கள் என்னை அடையாளம் மன்மதன் ஆள விடுகின்ற காமனுடைய அம்பு மேனி என்னை ரொம்ப வாட்டுகிறது. ஆமாம், வேறுபாட்டை அன்னை கண்டால் என்ன செய்வாங்க இல்லையா? அன்னை பார்த்தா என்னுடைய நோயை உணர்ந்து விடுவாளே, அவர்கிட்ட எப்படி மறைக்க முடியும்? அதனால் நீ திருமணம் புரிந்துக்கும். நன்னித்தலத்தின் பூணணிந்து, ஆமாம், இது அன்னை அறிய என்ன செய்வேன் அப்படிங்கிறது. மயங்கு திணைநிலை வரி தோழியில் சொல்லுவது போல நீ அவருடைய நிலைமையை பற்றி உணராது இருக்கிறாய். சீக்கிரம் திருமணம் செய்து போ. நன்னித்தலத்தின் பூணணிந்து நலஞ்சார் பவள களை எடுத்து சென்னல் பழன கழனிதொரும் திரையுலாவு கடல் சேர்ப்ப புன்னை புதும்பர் மகரத்தின் கொடியோ நெய்த புதுப்புண்கள் என்னை காணா வகை மறைத்தால் அன்னை காண நெஞ்சைகோ. அணிந்து அழகிய போன மேகலையை உடுத்து சென்னர் பயிர்களை மருது நில கழனிதொரும் அலைகள் உலாவும் கடற்கரை தலைவனே மருந்தில்ல தலைவன் ஊடற்காக சொல்லுது. புண்ணியமன தொடையிலே வலிய மகரக் கொடியினையுடைய மன்மதன் முன்பு எய்தலான். புதிய பொண்கள் என்னை அடையாளம் காணாதபடி மறைத்து விட்டேன். என் உடம்பை அடையாளம் காண முடியல. இந்த வேறுபாட்டினை அன்னை கண்டுவிட்டால்
என்ன செய்வாப்பா சொல்கிறேன். வாரித்தரள நகை செய்து வஞ்சம்பவள வாய் மலர்ந்து சேரிப்பரதர் வளைமொன்றில் திரை உலாவு கடல் சேர்ப்ப மாரிப்பீர தளர்வண்ணம் மடவாள் கொள்ள கடவுள் வரைந்து ஆரி கொடுமை செய்தாரென்று அன்னை அறிய நெஞ்செய்கோ. வாரி தரள நகை செய்து புராணம் பொருந்து தன் மீது வருந்தி அந்நாட்டம் தீர்த்தல் பொருட்டு நான் எப்போதும் கடற்கரையில் காவல் செய்து கொண்டிருக்கிறேன். மீன்கள், வற்றல் மீன்களை புனானாரை என்னோட உடம்புலையும் வீசுகிறது. குளிர்ந்த அங்கே போய் நீராட வேண்டும், நாற்றமாக நீராட வேண்டும் நினைக்கிறேன். பூக்களின் நறுமணம் கமழ அலை உலாவும் கடற்கரை தலைவனே, பல துன்பங்கள் நேர்ந்தால் இன்னொரு நோய் என அறிய முடியாத மனநோய்க்கு காமநோய் தானே தனித்து அறி துன்புறுத்து. எத்தனையோ நோய் வந்தாலும் அந்த நோய் தீர்க்க முடியும், அந்த காமநோயை தீர்க்க முடியாது இல்லையா? இவருடைய தளர்ச்சியை நீ அறிய மாட்டாய்ப்பா. பிற புலப்படாமையால் யாருக்கும் புலப்பட. ஆனால் அன்னையை அறிந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? புலவுற்று இறங்கி அது நீங்க பொழிலண்டலையில் புகுந்து உதிர்த்த களவை செம்மல் மணங்கமிழ திரையுலாவு கடற சேர்ப்ப பலவற்றொரு நோய் துணியாத படநோய் மடவால் தனி உழப்ப அளவுற்று இறங்கி அறியா நோய் அன்னை அறிய நெஞ்செய்கோ. பொழுது கொண்ட ஆற்றல் தலைவிக்கு தோழி உரைத்தவன். பொழுது பார்த்து மாலை பொழுது வந்து விட்டவுடனே ஆற்றாது உரைக்கிறாளாம், தோழி சொல்கிறாளாம் இல்லையா? பாடலில் புலவிட்டு இறங்கி அது நேருங்க பொழிதன் கண்ட அலையில் புகுந்து உதிர்த்த கலவை செம்பல் மணங்கமழ. புலானான பொருந்தி இருக்குப்பா, அதை தீர்த்ததற்காக போய் நீராட போகிறேன். கடற்கரை தலைவனே, பூக்களின் நீ கையுறை கொடுத்த இல்லையா? நறுமண கமழ உலகம் கடற்கரை தலைவனே, துன்பம் நேர்ந்தால் இன்னொரு நோய் அறிய முடியும். என் உடம்பில் மற்ற நோயினா தீர்த்து விடும். இந்த காதல் நோய் வந்தால் எப்படி தீர்ப்பது? காம நோய் எப்படி தீர்ப்பது? தெரியாமல் தவிக்கிறதுப்பா. அன்னை அறிந்து விட்டால் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறாளாம். மாலை பொழுது அவர் நாட்டில் உளதோ கேட்கிறார். மயங்கு திணைநிலை வரி என்று பேர். இலையுருள் பறந்ததுவே என் செய்வான் மறைந்தனனே எல் செய்வான் கலைவரும் புலம்பு நீர் கண்பொழி நீர் உகுத்தனவே தலைகவிழ் மலர்குழலாய் தனந்தார் நாட்டுடதாங்கொள் வழிநகழி எரிசிந்தி வந்தவிம் மருள் மாலை இல்லையா? பொழுது கண்டு மாலை பொழுது கண்டு ஆற்றாலாம தலைவி தோழிக்கு சொல்றான். பகலிலே செய்யும் சூரியனும் மறைந்து விட்டான், இருள் எங்கும் பரவி விட்டது, கடைதற்குரிய தனிமைத்துவ கண்ணீரை கண்களே மிகுதியாக சொரிந்து கண்கள் கண்ணீரை மிகுதியாக சொரிந்திருக்கு. கட்டவிட்டு மலனை கூந்தலுடையவளே, நம்முடைய வளையல்கள் கடலுமாறு நெருப்பனை சிந்தி வந்த இந்த மயக்கத்தை தரும் மாலை பொழுது இருக்கே, தலைவர் நாட்டில் கூட இருக்குமா? அவரை பார்த்து நினைக்க மாட்டாரா என்ன? கதிரவன் மறைந்தனனே காரிருள் பறந்ததுவே எதிர்மலர் புறையுண்கண் எவ்வநீர் உகுத்தனுவே புதுமதி புறைமுகத்தாய் போனா நாட்டு உள்ளதாங்கோள் மதியம் முழுது கதிர் விழுங்கி வந்த எம்பொருள் மாலை. என்ன அழகாக சொல்லிட்டாப்பார். சூரியன் மறைந்து விட்டான், காரிருள் பறந்து போச்சு, புறையன் கண் எவ்வநீர், இந்த கண்கள் எல்லாம் கண்ணீரை ஊக்குகிறது. புதிய திங்களை ஒத்த முகத்தினை உடையவளே, நம்ம திங்களை உமிழ்ந்து ஞாயிறை விழுங்கி இந்த மங்கிய மாலை பொழுது வந்து விட்டது. இது அவருடைய நாட்டில் இருக்குமோனோ? அவர் நினச்சி பார்ப்பாரா? நான் இப்போ அவரை பற்றி என்ற போது என்னை பற்றி அவர் நினைப்பாரா? தெரியலையே. பறவை பாட்டு அடங்கினவே பகல் செய்வான் மறைந்தனவே. பறவைகள்லாம் ஒளியை நீக்கிவிட்டு மாலை பொழுது வந்தவுடனே தன்னுடைய கூடுகளுக்கு போய்விட்டது.
நிறைநிலா நோய் கூற நெடுங்கண்ணீர் முகுத்தனவே. என்னுடைய கண்கள் நீரை உகுக்கிறது. துருமலர் அவர்குழலாய் துறந்தா நாட்டுடதாங்கொள் மறவாய் மறவையாய் என் உயிர் மேல் வந்த இந்த அருள். இந்த மாலை பொழுதுங்கிறது அவரோட நாட்டிலையும் வருமா இல்லையா? குந்தலை உடையவளே நீ சொல்லு. மனம் விட்டு அகலார் சாயல் வரியாம் கைதே வேலி கழுவாய் வந்தம் பொய்தல் இழித்து போனார் அவர்தம் மையல் மனம் விட்டு அகழ்வார் அல்லர். வேலியாக கடற்கரை மருங்கே ஒருவர் நான் விளையாட்டை விட்டே மறக்கச் செய்து சென்றார். மயக்கத்தை விட்டு அகலவில்லை, நெஞ்சில் நீங்கா இறந்து விட்டார்ப்பா. பொய்தல் இழித்து போனார் ஒருவர் போனார், அப்படியே நெஞ்சில் நிறுத்தி விட்டார்ப்பா. காணல் வேலி கழிவாய் நீனல் கண்டே நின்றார் ஒருவர் நீனல் கண்டே நின்றார் அவர்தம் மானே நோக்கம் மறப்பார் அல்ல. தாமாக ஒருவன் எனக்கு நீ அருள் செய்வாயாக என்று வேண்டி நின்றார். அவ்வாறு வேண்டி நின்றவர்த்தம் மாண்போலும் அருண்ட பார்வையுடைய என்னை மறுப்பாரா? மறக்க மாட்டார் அல்லவா? மீண்டும் வருவார்னு ஆற்றியிருக்கிறார். அன்னம் துணையோடு ஆடக் கண்டு நன்னல் நோக்கி நின்றார் அவர்தம் பெண்ணேர் சுணங்கீர் போவார் அல்லர். அன்னப்பறவை துணையோடு கூட இன்புற்றிருப்பதை பார்த்து என்னையும் பார்க்கிறார். நின்றார் அப்படிப்பட்டவர் நமது பொன்பன் நம்முடைய சுரங்கு போல் நம்மை கைவிட்டு போய்விடுவாரா? போக மாட்டார்ப்பா. வாராதே குறுகே இங்கு வராதே முகமில் வரி காமமிக்க கழிபடர் கிளவி. அந்த குறுகு பறவையை பார்த்தீங்க, வராத போ விரட்டுது. அடையல் குறுகே அடையலம் காண அடையல் குறுகே அடையலங்காணல் உடைத்தரை நீர் சேர்ப்பர் குறுநோய் உரையாய் அடையல் குறுகே அடையலங்காணல். நாராயே கடற்கரை சோழத்திலே வராத நீ போப்போ ஓடிடு. கடற்கரை சோழ வராதே, எமது காதல் நோயை கூறவில்லையே, நீ வர வேண்டாம். ஆங்கணம் பாடி ஆழ்வையை பின்னரும் காந்தல் சிமிழ் விரல் கைக்களை சேர்குரல் நீர் தீந்தொடை செவ்வழி பாலை செஞ்சொழி பாங்கினில் பாடியர் பின்னும் பெயர்த்தார். ஆசிரியர் சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர் இளங்கோவடிகள் கூற்று. ஆற்று வழிமான பாடல்களை பாடிய மாதவி போலம் காந்தன் மலர் போன்ற மெல்லை வீரர்களாக கைக்கிளையின் இசை ஆகிய குரலை செவ்வழிப்பாலை எழுப்பி பாடி மற்றொரு பண்ணை பின்னினை பாடுகிறார். மாலை பொழுதே வாழ்க தலைவி இறங்கிக் கூறியவை. நுழைய விளறி நொடிதரு தீம்பாலை இனிகளையன் கொள்ள இருத்தாயால் மாலை இனிகளையர் கொள்ள இருத்தாய் மண் நீயேல் கொலைவல்லாய் என்னாவி கொள்வாழி மாலை. மாலை பொழுதே நுழையருக்கு விளரி பண்ணை நான் பாடும்போது, விளரிங்கிற ஒரு பண்ணு பாடுவது நெய்தனத்துக்குரிய பண்ணு. எளிய நரம்பை தடவதற்கு மாறாக அது பகை நரமாக கைக்கிளை நரம்பனை தடவியுமாறு போல தங்கினாய். பின் குறைவார் அவர் உயிர் கொண்டு வல்லமையோட இருக்கிறாயே. போன அப்படியே நெஞ்சில் நிறுத்தி விட்டார். என் உயிரே கவனம் சென்று விட்டாரா தெரியலையே. பிரிந்துரைத்த பேரவர்களின் நிழல் இருந்தேங்கி வாழ்வார் உயிர் புறத்தாய் மாலை உயிர் புறத்தாய் நீயாகிய உள்ளாற்றா வேந்தன் எயிர் பொறுத்து வேந்தனோடு என்னாதி மாலை. பிரிந்து சென்றுவிட்ட தலைவர் இருக்காரே, இவள் இன்ன காலத்தில் வருவேன் என்னும் இனிய சொற்களை அவர் நிழலில் தங்கி ஏங்கி தனித்து வாழ்கின்றோம். அவர் நான் வரேன் என்று சொல்லிட்டு போனார். அந்த சொற்கள் தான் எங்களை காப்பாற்றுகிறது. இப்படி தனிமைத்துடன் வாழ்வது உயிரை துன்புறுத்துகிறாயே மாலை பொழுதே, இது உனக்கு தக்கதா? பதுங்கி வலிமேற்று கிடக்கும் வேந்தன் மதுரை முற்றுகையிட்ட புறத்தே இருக்கும் பகை மன்னனுக்கு நீ என்ன உறவு உடையாய்? அதாவது பகை மன்னன் மதில சூழ்ந்து விட்டான் தமிழ் படைகளோடு. உள்ளே இருக்கிற மன்னன் இருக்கானே, பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன உறவு என்று அப்படி சொல்லிக்கிறாளாம் இவள்.
பயில் நோய் கூற பகல் செய்வான் பொய் விழ பையமோ கண்பதிப்ப வந்தாய் மருள் மாலை. மாலினியாயின் மணந்தார் அவராயின் ஞானமோ நல்கூர்ந்தது வாழி. சூரியன் மெற்று சேக்கன் போய்விட்டான், கண்மூடி துயில் கொண்டு விட்டது. மயக்கத்தை தருகின்ற மாலை காலம் வந்துவிட்டது. இவ்வுலகை நீ வறுமையுற்றது காண். என் மனதால் பிரிந்து சென்றார், திரும்ப எப்போ வருவார் தெரியலையே. ஆமாம், ஞானம் நல்கூறுதான் தன்னோய். அது நல்கூறுதுன்னா நல்கூறுதுன்னா வறுமைன்னு அர்த்தம். ஆமாம், தான் சாக ஒழுக கவிழம் என்னும் பழமொழி போல இந்த பாடலை சொல்லப்படி. மாக்கடதையுமே நீ மலரடி வணங்குவோம். தீத்துழகி வந்த செல்வனின் வருமாலை தூக்காது துணிந்தையை துயரஞ்சு கிளவியால் பூக்கமிழ் காணலறி பொய்ச்சூல் பொறுக்கென்று மாக்கட தெய்வனின் மலரடி வணங்குதம். தீயில் புகுந்து துழாவின் வெம்மையை எங்கும் பரப்பி அவன் மயக்கத்தை தரும் இந்த மாலை பொழுதை பார்த்து அப்படி சொல்கிறாள். நெருப்பு போல இருக்கான். எம்மை இவ்வாறு வருத்தும் என்று அவர் கருதாமல் நீ பிரியேன் என்று சூழலித்து போய்விட்டார். ஆமாம், சோழரிடத்தே பொய்யா சூளுரையை கண்டு மாக்கள் தெய்வமே நீ பொறுப்பாயாக, உன்னை தொழுகின்றோம், நீதான் சாட்சி. மா கடல் தெய்வமே நீதான் சாட்சி சூளுரைத்து அவனை தண்டித்து விட்டார். எனக்கு காணவரி ஆண்பாடா தான் ஒன்றையும் மன வைத்து மாயப்போய் பல கூட்டு மாயத்தால் பாடினாள் என்று யாழ் சேமையில் வைத்து தன் ஊழ்வினை வந்து உறுத்ததாகலே புடவுற்ற திங்கள் முகத்தாலே கவுக்கை நெகிழ்ந்தனாய். பொழுது இங்கு கழிந்தாகலின் எழுதுமென்று உடனிடாது ஏவலாவுடன் சூடுதர கோவலந்தன் போன பின்னர் தாதவிழ் மலர்ச்சோலை ஓதையாய்த்து ஒலியவிழ்த்து கையற்ற நெஞ்சினலாய் வையத்தின் உள்புக்கு காதலுடன் நன்றியே மாதவிதன் மனைப்புக்காள் அங்கு மாய ஞாலத்து அரசு தலைவணங்கும் சூழியானை சுடர்வாள் செம்பியன் மாலை வெண்குடை கவிப்ப ஆழி மால்வரை அகவையா நினைவே. சொல்றார், என் மாதவி பாட கேட்ட கோவலன் நான் காணவரி பாடினேன், அவள் அவ்வாறு பாடாது, வேறொன்றின் மேல் மனம் வைத்து வஞ்சனையுடன் பாடியிருக்கா போல இருக்கு இல்லையா. யாழிசையை காரணமாக கொண்டு ஊழ்வினை சிறந்து வந்து யாழிசையாக ஊழ்வினை வந்து விட்டது. ஊழ்வினைந்து யாரும் மீள முடியாது. ஆனால் பௌர்ணமி நாளில் உபா நாள் முழு திங்கள் போல முகமுடைய மாதவியை அனைத்து வாழ்ந்த வாழ்க்கையை நெகிழ விட்டவன் ஆனான். இனிமே மாதவியோட வாழக்கூடாது மனசில் அவர் நினச்சிட்டான். பொழுது போயிற்று, புறப்படலாம் எழுகை என்றான். மாதவி எழுந்தாள். ஆனால் அவருடன் செல்லாது ஏவலாள தன்னை சூழ வர கோவலன் சென்றான். கோவலன் வேறு பக்கம் போயிட்டான். அவன் சென்ற பின் மாதவி பூந்தாது தன் சின்ன மலச்சோலையிலே ஆரவாரம் செய்கின்ற தன் தோழிகளின் ஒளி அடங்குமாறு கைவிரித்து தானும் ஏதும் பேசாது யானொன்னு செய்வதறியாது திகைத்த நெஞ்சினடாய் வண்டியிலேறி உள்ளே அமர்ந்தான். காதனுடன் செல்வதன்றி வருந்தி வந்திய தன் மனையை நோக்கி செல்லலானார். காதனோடு சென்றவ இப்போ வண்டியில் ஏறி அவன் மட்டும்தான் போராளாம். அரசர்கள் அனைவரும் தலை வணங்க செய்யும் முகப்படாமன யானையையும் உடைவீசும் வாழையும் உடைய சோழன் சக்கரவாளம் என்னும் மலையும் தன் கையகத்தமான மாலையுடைய தனது வெண்கொற்ற குடையனை கவிழ்த்து நீடூழி வாழ்வானாங்க என்று ரொம்ப அருமையாக சிலப்பதிகாரத்தில் இந்த காணவரி அமைந்துள்ளது. ரொம்ப அருமை. இந்த காணவரியில் தான் ஊழ்வனை உறுத்து ஒட்டும் மாதையை விட்டு பிரிந்து கண்ணகிக்கு கண்ணிடம் செல்லு விடுக்கிறான். மாதையோடையே காலம் கழித்தவன் இந்த காணவரி பாடல் வாயிலாக, ஆனால் அவள் கோவலை நினைத்து தான் பாடுகிறாள், இவன் மாதவை நினைத்து தான் பாடுகிறான். இவன் என்ன நினைக்கிறான், அவள் வேறொரு தலைவனை மனசில் எண்ணுகிறாள் என்று இவன் நினைக்கிறான். இப்படி ஊழ்வினை உறுத்தி போயிடுச்சு.